மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 19 பேரை கொலை செய்ய திட்டம், வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன். வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது. முல்லைத்தீவு கடற்பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொதி, பீதியடைந்த மீனவர்கள். ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தை தாக்குதல், 7 இந்தியர்கள் காயம். ஹட்டனை உலுக்கிய விபத்து, உயிரிழந்தவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் 19 கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து பதில் பொலிஸ்மா அதிபரிடம் ரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடாத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு, தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார். அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான ரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த படுகொலை இலக்குகள் தொடர்பிலும் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரிய வந்துள்ளது. கஞ்சிப்பாணி இம்ரான், குடுலால், அகுங்கல்லே லொகுப்பட்டி, அகுங்கல்லே பொடிப்பட்டி, கொஸ்கொட சுஜி, கரந்தனிய சுத்தா, மட்டக்குழியே ரொஷான், ரத்கம விதுர, பிரான்சின் ஆனந்த, பெடோவிட்ட அசங்க, கனேமுள்ள சஞ்சீவ உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப்பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பில் உள்ள மாமாங்கேஸ்வரர் ஆலய பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் மாமாங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ரஞ்சித் விசிதன் என்ற இளைஞரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கூலாவடி மாமாங்கேஸ்வரர் ஆலய வீதியில் உள்ள ஒப்பந்தக்காரர் ஒருவர் அவரது வாகனங்களை வீதியில் நிறுத்தி வைத்திருந்த நிலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தற்போது மட்டக்களப்பில் மழை பெய்து வரும் நிலையிலும் குறித்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதி இருளாக உள்ள நிலையிலும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பாரிய வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனத்திலேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதியில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவது தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தவறான தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுந்தரபுரம், குளுமாட்டுச் சந்தி, கல்மடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர். மேலதிக விசாரணைகளின் பின் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
முல்லைத்தீவு தீத்த கடற்கரை பகுதியில் மிதந்து வந்த மர்ம பொதியால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த மர்ம பொதியினை எடுத்து சோதனை நடத்தியதில் அதில் 14.7 கிலோகிராம் கொடெக்ஸ் எனும் வெடிபொருள் இருந்துள்ளது. இதனையடுத்து குறித்த இடத்திலிருந்து மீட்டு முல்லைத்தீவு போலீசார் வெடிபொருளை கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜெர்மனியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சந்தை தாக்குதலில் 7 இந்தியர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 3 மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுடன் இந்திய தூதரகம் தொடர்பில் உள்ளது. இந்த சம்பவத்தை இந்திய வெளியுறவுத்துறை கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த கொடூரமான தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் ஜெர்மனியின் மெக்டோல்பர்க் நகரில் நடந்துள்ளது. தாக்குதலில் 205 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 9 வயது குழந்தை உட்பட 5 பேர் பலியாகியுள்ளனர். குற்றவாளியாக சவுதி பிரஜை தலைப் அல் அப்துல் மொக்சென் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அப்துல் மொக்சென் ஜெர்மனியின் குடிவரவு கொள்கைகளால் அதிருப்தி அடைந்திருந்ததாகவும் இஸ்லாமிய வெறுப்பு மனோபாவம் கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெர்மன் சான்சலர் ஒலாப் சோல்ஸ் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் கிறிஸ்துமஸ் சந்தை இடர்பாடடைந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கட்சிகள் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. AFD கட்சி மீண்டும் குடியேற்ற கொள்கைகளை விமர்சித்துள்ளது. இந்த தாக்குதல் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலத்தில் மக்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. சம்பவம் குறித்து விசாரணை தொடரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த ஆதரவையும் அரசு மற்றும் சமூகங்களும் வழங்கி வருகின்றன. ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 53 பேர் காயமடைந்து டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3 உயிரிழந்துள்ளதாகவும் 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 43 பேர் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் டிகோயா ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விபத்தில் உயிரிழந்த 3 சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் கண்டி புறநகர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் உவைஸ், ஹட்டன் தோட்ட பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் தினேஷ்குமார், நோர்வுட் மேற்பிரிவு பகுதியைச் சேர்ந்த முத்துராக்கு ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பேருந்து சாரதி தனது கையடக்க தொலைபேசியில் உரையாடிக் கொண்டே பேருந்தை செலுத்திச் சென்றதாகவும் அதனாலேயே பேருந்து சாரதிக்கு பேருந்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.